ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான கப் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஓவன் இல்லாமல் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த கிண்ணத்தில் இந்த ரெசிபி பண்ண போகிறோமோ அதை நல்லா க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். நான் இன்றைக்கி சின்ன கிண்ணங்கள் நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சுருப்போம்ல, அந்த கிண்ணங்கள் 4 எடுத்திருக்கேன். இது சில்வர் கிண்ணம். இதில் நம்ம கொஞ்சம் போல் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தடவி க்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய கேக் ஒட்டாமல் நல்லா அழகாக பேக் ஆகி வரணுன்றதுக்காக. இதில் கொஞ்சம் போல் இப்போ எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தடவினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் இதில் மாவு, மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு, ஏதாவது ஒரு மாவு சேர்த்துட்டு நல்லா இதை எல்லா இடத்துலையும் படுறது போல் இது போல் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் பட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன கிண்ணங்கள்லையும் பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட கப் கேக் மோல்டு இருந்ததுன்னா அதில் கூட பண்ணலாம். இப்போ இந்த மீத கொஞ்சம் மாவு இருக்குல்ல, இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாவை நம்ம மறுபடிக்கும் க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், 4 கிண்ணத்தையுமே நான் க்ரீஸ் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சட்னி வச்சுடுங்க. அதில் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் நார்மலாக நம்ம டீ குடிப்போம்ல, அந்த கப்பு தான் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவு கோதுமை மாவு நல்லா அழுத்தி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு, நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கோம்ல, அந்த உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா ஜலிச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதே டீ கப்பில் தான் நான் கோதுமை மாவு அளந்தேன். ஸோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்தாச்சு. இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா இதை நம்ம மறுபடிக்கும் அரைக்க தான் போகிறோம். அதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ரிஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக உருக்கின பட்டர் இல்லைனா நெய் கூட சேர்க்கலாம். இது கூட கொஞ்சம் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு 3/4 கப் அளவு பாலும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு இதை மறுபடிக்கும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இது ரெடியாக இருக்குது. இந்த அரைச்ச மிக்சரை நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவு கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் போல் பால் சேர்த்துட்டு மறுபடிக்கும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம அள்ளி இப்படி விடும்போது அது எவ்வளோ கெட்டியாக இருந்ததில் இந்த அளவு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க கிண்ணத்தில் சேர்த்துடணும். அந்த கப்பில் 3/4 கப் அளவு வர்ற மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கேக் நல்லா பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா இது போல் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது வெளியில் வந்துடும். அப்போ தான் கேக் வெடிக்காமல் ஒழுங்காக பேக் ஆகி வரும். அதுக்காக இப்போது இதே போல் மீத இருக்க 4 கிண்ணங்கள்லையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கிண்ணங்களில் ஊற்றி வச்சாச்சு. இது மேலாப்பில் கொஞ்சம் போல் டெக்கரேஷனுக்காக சின்னதாக நறுக்கின பாதாம் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய கேக் பேக் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. அதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சூடுபடுத்தினா போதும். சூடு பண்ணிவிட்டு அதில் ஸ்டாண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு தட்டு இது மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கிண்ணங்களை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. கேக் நல்லா பேக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை வெளியில் எடுக்கலாம்.
இப்போ ஓவன் டைமிங் வந்து சொல்லிடுறேன். ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேக் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ பார்க்குறதுக்கே ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. இது ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுக்கு வரும். லேசாக வந்து நீங்கள் இப்படி கவுத்துனீங்கன்னா போதும், எவ்வளோ சூப்பராக வெளில வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா இதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெயும் மாவும் சேர்த்து க்ரீஸ் பண்ணி வச்சோம். அதனால் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இது கட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வரும். நீங்களே பாருங்கள், இது சாப்பிடும்போது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து நம்ம சர்க்கரை மட்டும் சேர்க்காமல் வெல்லமும் சேர்த்து பண்ணலாம். ஸோ வெல்லம் சேர்த்து பண்ணக்கூடிய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. கோதுமை வச்சு அதுக்கப்புறம் வெல்லம் வச்சு எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.